ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளில் நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். செம்புக்குட்டியும் அப்புக்குட்டியும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள், தூரத்து உறவினர்களும் கூட. அவர்களுடைய மூதாதையர்களின் பெயர்கள் குட்டி என்று தான் முடியும். செம்புக்குட்டி, அப்புக்குட்டி, திரவியக்குட்டி, ராமுக்குட்டி, சிவப்புக்குட்டி என்று பெயர் இருக்கும். அவர்கள் குடும்பம் குட்டி குடும்பமாகும். செம்புக்குட்டியும் அப்புக்குட்டியும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்கி அதை இரண்டாக பங்கு வைத்து ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் இடத்தில் குடிசை போட்டு கொண்டார்கள். இருவரும் நிலத்தை பிரித்து முள்வெளியும் போட்டு கொண்டார்கள். செம்புக்குட்டியின் பாகத்தில் ஒரு மாமரம் நின்றது. அது பங்குனி சித்திரை மாதங்களில் நன்றாக காய்க்கும். அதன் பழங்களும் நல்ல சுவையாக இருக்கும். செம்புக்குட்டி அந்த மாமரத்தை வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டான். ஆனால் காய்த்து கனியாகும் தருணத்தில் அப்புக்குட்டி அதன் காய்களையும் கனிகளையும் பறிப்பதற்கு வந்தான். அப்புக்குட்டியைப் போல அவன் மனைவி சுப்பம்மையும் கொஞ்சம் ஆணவம் பிடித்தவள், வாயாடி. பம்பு சண்டைக்கு செல்வதற்கு சளைக்க மாட்டாள். செம்புக்குட்டியின் மனைவி சரஸ்வதி செம்புக்குட்டியைப் போல கொஞ்சம் அப்பாவித்தனம் உள்ளவள், பெருந்தன்மை நிறைந்தவள். யாரிடமும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாள். யாரிடமும் சரியாக கூட பேச மாட்டாள். ஆனால் கணவனும் மனைவியும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த மாமரத்திலிருந்து அப்புக்குட்டியும் அவன் மனைவி சுப்பம்மையும் வேண்டுமென்றே காய்களையும் கனிகளையும் பறித்து செல்ல முனைந்தபோது அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பறிக்கக்கூடாது என்றும் மரம் தங்களுடைய பாகத்தில் தான் இருக்கிறது என்றும் மரத்தை நட்டு வளர்த்தவர்கள் தான் என்றும் எவ்வளவோ கூறினான் செம்புக்குட்டி. யாருடைய பாகத்தில் மரம் இல்லை என்றும் நடுவில்தான் மரம் நிற்பதாகவும் செம்புக்குட்டி வேண்டுமென்றே வேலியை அவ்விதம் போட்டு கொண்டான் என்றும் கூறினார்கள் அப்புக்குட்டியும் அவன் மனைவி சுப்பம்மையும். மேலும் தண்ணீர் விட்டு வளர்த்தவர்களுக்கு தாங்கள்தான் என்றும் வேண்டுமென்றே பொய் சொன்னார்கள். அப்புக்குட்டியும் அவன் மனைவி சுப்பம்மையும் சண்டைக்கு போவதில் முன்னால் நிற்பவர்கள். அவர்களை கண்டு அக்கம் பக்கத்தினர் பயந்து அவர்களுக்கு எதிராக எதையுமே பேச மாட்டார்கள். இதை கணவனும் மனைவியும் நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். மாம்பழங்களை யார் பறிப்பது, யாருக்கு உரிமையுண்டு என்ற வழக்கு பீர்பாலிடம் வந்தது. இருதரப்பினரையும் அழைத்து பீர்பால் விசாரணை செய்தார். பக்கத்து வீட்டு பெண்கள் பயந்து போய் எந்த பக்கமும் நியாயம் கூறவில்லை. அப்புக்குட்டியும் அவன் மனைவி சுப்பம்மையும் அடாவடித்தனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் பீர்பால். இந்த வழக்கில் நியாயம் எப்படி வழங்குவது என்று பற்றி பீர்பால் எண்ணத் துவங்கினார். அன்று இரவு பீர்பால் ஒரு சேவகனை அழைத்து அவனிடம் எதையோ சொல்லி அனுப்பினார். அவன் நள்ளிரவு நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று இரு வீட்டாரும் கேட்கும்படியாக யாரோ திருடர்கள் காய்களையும் பழங்களையும் பறிக்கிறார்கள் என்று உரக்க குரல் கொடுத்துவிட்டு சிறிது தொலைவாக நின்ற மரத்தின் பின்னால் சென்று மறைவாக நின்று கொண்டான். இவ்விதம் குரல் கேட்டும் செம்புக்குட்டியும் அவனுடைய மனைவியும் தான் பதறி அடித்து கொண்டு கையில் கம்புடன் வெளியே வந்தார்கள். அப்புக்குட்டியும் அவன் மனைவியும் குரல் கேட்ட பின்னரும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருந்து கொண்டார்கள். கதவை கூட திறந்து பார்க்கவில்லை. இதையும் அந்த சேவகன் கவனித்து கொண்டிருந்தான். இதை மறுநாள் பீர்பாலிடம் அந்த சேவகன் கூறினான்.
அன்று ஒரு சேவகனை அனுப்பி செம்புக்குட்டியையும் அப்புக்குட்டியையும் கூட்டி வரச் சொன்னார் பீர்பால். இருவரும் வந்து நின்றார்கள். உங்கள் வழக்கில் என்னால் சரியாக தீர்ப்பு கூற முடியவில்லை. மரம் எந்த பக்கம் சரியாக இல்லாமல் நடுப்பாகத்தில் நிற்பதாகவே தெரிய வந்தது. மரத்திற்கு கண்ணும் கருத்துமாக தண்ணீர் ஊற்றி யார் வளர்த்தார்கள் என்பதையும் கூற முடியவில்லை. பக்கத்து வீட்டில் உள்ளோர்கள் சரியாக கூற மறுக்கிறார்கள். ஆகவே மரத்தில் உள்ள நன்கு முற்றிய காய்களையும் கனிகளையும் பறித்து கொண்டு பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு பிரச்சனைக்குரிய மரத்தை வெட்டி விறகுக்காக ஆளுக்கு பாதியாக பங்கு வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் பீர்பால். இவ்விதம் பீர்பால் கூறவும் அப்புக்குட்டி உடனே சரி என்று தலையசைத்தான். அப்படியே செய்துவிடலாம். இந்த மரம் நின்றால் இது போன்ற பிரச்சனை ஒவ்வொரு முறையும் ஏற்படத்தான் செய்யும். எனவே மரத்தை வெட்டி பங்கு வைத்து எடுப்பதே சரியாகும் என்றான், சிறிதும் வருத்தப்படாமல். மரத்தை கஷ்டப்பாடுபட்டு வளர்த்தவங்களுக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். இவ்விதம் பீர்பால் எதுவும் பேசாத அமைதியாக நின்ற செம்புக்குட்டியை பார்த்து பீர்பால் கேட்டார். என்ன செம்புக்குட்டி, மரத்தை வெட்டி எறிவதை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்டார். எனக்கு காய்களும் வேண்டாம் கனிகளும் வேண்டாம், அப்புக்குட்டியிடமே கொடுத்து விடுங்கள். ஆனால் மரத்தை மட்டும் வெட்டி விடாதீர்கள். இந்த மரத்தை வளர்ப்பதற்கு நானும் என் மனைவியும் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தின் பலனை அவனே எடுத்துக்கொள்ளட்டும். இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வளர்த்த மரத்தை வெட்டக்கூடாது என்றுதான் கூற விரும்புகிறேன் என்றான் செம்புக்குட்டி மிகவும் பணிவாக. மரத்தை வளர்ப்பதற்கு யார் பாடுபட்டார்கள், யார் கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தார்கள் என்பதை அறிவதற்காகத்தான் இவ்விதம் கூறினேன். மரத்தை வெட்டக்கூடாது என்று செம்புக்குட்டி கூறியது நியாயம்தான். மரத்திலிருந்து கிடைக்கும் காய்களையும் கனிகளையும் செம்புக்குட்டிக்குத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புக்குட்டி பக்கத்து வீட்டுக்காரர் என்ற எண்ணத்தில் வேண்டுமானால் சில காய்களையும் கனிகளையும் கொடுக்கலாம். மரத்திற்கு அப்புக்குட்டி உரிமை கொண்டாட முடியாது. இதை நேற்று இரவு நடத்திய இன்னொரு சோதனை மூலமும் தெரிந்து கொண்டேன். வேண்டுமென்றே பொய் கூறி செம்புக்குட்டியை அவருடைய மனைவி சரஸ்வதியையும் மன துன்பங்களுக்கு ஆளாக்கிய அப்புக்குட்டி 50 பொற்காசுகளை அபராதமாக கட்ட வேண்டும். அந்த தொகை செம்புக்குட்டிக்கு கிடைக்கும் என்று தீர்ப்பு கூறவும் அப்புக்குட்டி தலை குனிந்து காணப்பட்டான். தனக்கு அப்புக்குட்டியிடமிருந்து அபராதமாக 50 பொற்காசுகளை வாங்கி தர வேண்டாம் என்றும் பகைமை உணர்வு இல்லாமல் அவன் வாழ்ந்தால் போதும் என்றும் ஒவ்வொரு முறையும் காய்களையும் கனிகளையும் பாதி அப்புக்குட்டிக்கு கொடுப்பதாகவும் செம்புக்குட்டி கூறி பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டான். இவ்விதம் கூறிய செம்புக்குட்டியை பீர்பால் பாராட்டினார். தனக்கு சொந்தம் இல்லாத மரத்தை தனக்கு சொந்தம் என்று எவ்வளவு இது பூரா பண்ணியிருக்கேன் பாருங்க அப்புக்குட்டி. இதை இந்த தீர்ப்பை பீர்பால் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை கையாண்டு தீர்ப்பை சரியான முறையில் மாமரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பீர்பால் பக்கம் பீர்பால்கிட்ட அந்த வழக்கு போனதுனால அவர் அழகாக அந்த வழக்குக்கு தீர்ப்பை வழங்கிவிட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.